அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பயன்படுத்தக்கூடிய உண்மையான கேபி ஜோதிடத்தின் அடிப்படையில் ஒருத்தருக்கு டிரான்ஸ்போர்ட் சார்ந்த வகையில் தொழிலை செய்யலாமா அப்படின்னு கேட்டார்னா அதுக்கு ஜாதகப்படி எந்த மாதிரியான ஒரு கொடுப்பனையில் இருக்கணும் அப்படின்றத இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம், தொழில் எந்த மாதிரி செய்யலான்றதுக்கு முன்னாடி முதல்ல ஜாதகரால் தொழில் செய்ய முடியுமா அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். தொழில் அப்படின்னாலே 10ஆம் பாவத்தை குறிக்குங்க. இந்த ஜாதத்தில் 10ஆம் பாவம் அப்படின்றது தனுசு ராசியில் விழுந்திருக்குது. 10ஆம் பாவ உபநட்சத்திரம் கேதுங்க. 10ஆம் பாவ உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் 2, 6, 10, 11 இந்த வீடுகளில் ஏதாவது ஒரு வீடை குறிக்காட்டினாலும் அந்த ஜாதகரால் தொழில் செய்ய முடியும். அப்போ கேது நின்ற நட்சத்திரம், கேது விருச்சிக ராசியில் இருக்குது, நின்ற நட்சத்திரம் குருவாக இருக்கிறதால அந்த குரு ஜாதகப்படி 3, 4, 5, 9, 10 இந்த வீடுகளை குறிக்காட்டுதுங்க. பர்டிகுலராக 10ஆவது வீட்டையே குறிக்காட்டுது அப்படின்றதால ஜாதகரால் தொழில் செய்ய முடியும். இது ஃபஸ்ட்டு விஷயம். எந்த மாதிரியான தொழில் செய்யலாம் அப்படின்னா எது போல் அப்படின்ற விஷயத்தை நிர்ணயம் செய்யக்கூடியது இந்த 10ஆம் பாவ உபநட்சத்திர கிரகம் தான் எந்த மாதிரியான தொழில் அப்படின்ற விஷயத்த சொல்லும். ஒருத்தர் டிரான்ஸ்போர்ட் சார்ந்த தொழில் அப்படின்னாலே டிரான்ஸ்போர்ட் அப்படின்னாலே 3, 9, 12 ஏன்னா அது ஒரு பயணங்கள் சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கிறதால 3, 9, 12 அந்த பாவத்துடைய தொடர்புகளை குறிக்காட்டணும். இப்போ இந்த ஜாதத்தில் கேது அப்படின்ற இந்த உபநட்சத்திர கிரகம் எந்தெந்த வீடுகளை குறிக்காட்டுறாரு அப்படின்னா 5, 8, 9, 10 பர்டிகுலராக 9ஆவது வீட்டுடைய தொடர்புல நமக்கு லிங்க் ஆகி நிற்குதுங்க. அப்போ 3, 9, 12 தொடர்புகள் இருக்கணும். அதுக்கு அடுத்து டிரான்ஸ்போர்ட் அப்படின்னாலே நம்ம சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரக கிரகம் எது அப்படின்னா செவ்வாய் மற்றும் சனி. இந்த 2 கிரகங்களுடைய தொடர்புகள் 10ஆம் பாவத்துடைய உபநட்சத்திரத்துக்கு நமக்கு கனெக்ட் ஆகணும். சரிங்களா? இப்போ இந்த 10ஆம் பாவத்தே சனின்ற கிரகம் பார்வை செலுத்துறாரு. அதுக்கடுத்து செவ்வாயுடைய தொடர்புகள் நமக்கு கொஞ்சம் கனெக்ட் ஆகுதா அப்படின்றது நம்ம கொஞ்சம் லிங்க் பண்ணி பார்க்கணும். இயல்பாக பேசிக்கான ரூல் 10ஆம் பாவ உபநட்சத்திரம் 3, 9, 12 இந்த வீடுகளுடைய தொடர்புகளை ஏற்படுத்தி செவ்வாய் மற்றும் சனி இந்த 2 கிரகங்களுடைய தொடர்புகள் இருந்தால் அந்த ஜாதகரால் டிரான்ஸ்போர்ட் சார்ந்த வகையில் தன்னுடைய தொழிலை செய்ய முடியும் அப்படின்றதான் இதில் இருக்கக்கூடிய லாஜிக்கான விஷயம். நன்றி, வணக்கம்.